பகவன் முதற்றே உலகு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரிகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி, அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம் அன்பு நேயர்களே. அதாவது ஹெர்போகேர் மருத்துவமனை இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 23 இடங்களுக்கு மேலாக இருக்குது. பாண்டிச்சேரியில் நம்ம மருத்துவமனை இருக்குது, பெங்களூரில் இருக்குது. பட் அனைத்து மருத்துவமனைகளிலுமே நம்மளோட சிறப்பு என்ன, வேறு எங்கேயுமே இல்லாத சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நோய்களின் தன்மை, நோய்களினுடைய வேர், ஆணிவேர் எங்கே அப்படிங்கிறது பார்க்குறது தான். அப்போது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்ற குரலுக்கு ஏற்ப நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் பொழுது அது எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தி கொள்ளலாம். இப்போது இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம், என்னடா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பல்லாயிரம் வருஷங்களுக்காக இருக்குது. இன்றைக்கி யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, வர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது. ஏன் அது இதுவே பார்த்தீங்கன்னா இதுவே தமிழகத்தில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே எல்லாம் குணமாகாத வியாதிகள் அத்தனையும் நமது மருத்துவமனையில் மட்டும் எப்படி குணமாகுது, குறிப்பாக ஹெர்போகேரில் எப்படி எந்தவித நோயாக இருந்தாலும் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது நமது வெற்றினா என்ன, நமக்கான வெற்றி எப்படி உருவாகுது அப்படின்னா, நோயினுடைய ஆரம்பத்தை கண்டறிவது மட்டும்தான். அப்போது நோய் எங்கிருந்து உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வியாதியை போக்குவது என்பது மிக 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 எளிதான விஷயம். அப்போது இன்றைக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை மூட்டு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், இல்லை வலிப்பு நோய்களாக இருக்கட்டும், இல்லை கண் பார்வை கோளாறுகளாகட்டும், இல்லை இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகளாகட்டும், இல்லை முடி கொட்டுதல் பிரச்சனையாகட்டும், இல்லை ஆண்மை குறைவு பெண்மை குறையாகட்டும், இல்லை லிவர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாகட்டும், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கட்டும், சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும்,
இல்லை முடக்குவாதம் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கோளாறுகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பிரச்சனைகள், இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் இறைவனுடைய ஆசியும் அனுமதியும் இருந்தால் கண்டிப்பாக அனைவருக்கும் குணமாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னாவே கண்டிப்பாக இறைவனுடைய ஆசி அனுமதி, அது மட்டும் இல்லாமல் ஞானம் நிரம்ப உங்களிடத்தில் இருக்குது. அதனால தான் இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய செயல்பாடுகள், இயற்கை மருத்துவத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே எப்படி குணமாகுதுன்னா, இறைவன் சொல்லப்பட்ட வழியில் நமது சிகிச்சைகள் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பைபிளில் சொல்லப்பட்டது, பகவத்கீதையில் சொல்லப்பட்டது, திருக்குறளில் சொல்லப்பட்டது, இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். நான் புதியதாக எதையுமே நாங்கள் சொல்லலை. அப்போது நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அந்த வாழ்க்கைக்கு திரும்புங்க. எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், நமது சிகிச்சையில் பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வியாதிக்காக சிகிச்சைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்களது கண் பார்வை கூடுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் நமது உடம்பில் உருவாகக்கூடிய அத்துணை வியாதிகளையும் சரி நமது கண்களில் பார்த்தே சொல்லிடலாம். அப்போது கண்கள் நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும். அப்போ கண்களை பார்த்தே உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாட்டினுடைய பலத்தையும் சொல்ல முடியும், பலவீனத்தையும் சொல்ல முடியும். அப்போது உள் உறுப்புகளுடைய செயல்பாடு, குறிப்பாக கல்லீரலும் நமது சிறுநீரகம் பாதிப்படையும் போது கண்கள் பாதிப்படைகிறது. அப்போது நம்ம உள் உறுப்புகளுக்கு நாம் சக்தி கொடுத்து அந்த கழிவுகளை நாம் வெளியேற்றம் செய்யும் பொழுது நமது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும், கண் பார்வைகள் கூட ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் மூட்டு வலிக்காக வந்திருப்பீங்க, முதுகு வலிக்காக வந்திருப்பீங்க, கழுத்து வலிக்காக வந்திருப்பீங்க, சர்க்கரைக்காக வந்திருப்பீங்க, பிபிக்காக வந்திருப்பீங்க, இல்லை முடக்கவாத்தாக வந்திருப்பீங்க, வேறு எந்த வியாதிகள் வந்தாலும் சரி கண் பார்வை கூடும். சப்போஸ் மூட்டு வலிக்காக வந்திருக்கீங்கன்னா முதுகு வலி சரியாகும், முதுகு வலிக்காக வந்தீங்கன்னா கழுத்து வலி சரியாகும், இல்லை கழுத்து வலி மூட்டு வலிக்காக வந்தீங்கன்னா பிபி நார்மலாகும், பிபிக்காக வந்திருப்பீங்க சர்க்கரை சரியாகும். இப்படி தனித்தனியான சிகிச்சைகள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல கிடையாது. எந்த வியாதிக்காக வந்தாலும் ஒட்டுமொத்தமாக பஞ்சபூத சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 சக்திகளையும் சமநிலைப்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நல்ல நிலை கொண்டு வருவது தான் நம்ம ஹெர்போகேரினுடைய வேலை. அப்போது நாங்கள் என்ன பணி செய்கிறோம்னா, இயற்கை மருத்துவத்தில் இந்த 5 உறுப்புகளுடைய செயல்பாட்டை எப்படி கூட்டுவது, எது பலமாக இருக்குது எது பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதற்கான உணவு முறைகளையும் அதற்கான சில பயிற்சிகளையும் சில மருந்துகளையும் நாம் சொல்லிக் கொடுத்து ஒரு 3 மாதம் 6 மாத காலம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் போதுமானது. அதுக்கு மேலே மருந்து வேண்டாம் நமக்கு. ஏன்னா விருந்து மருந்தும் 3 நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்ப காலங்களில் நம்ம எதுவுமே நம்ம எடுத்தவொடனே நம்ம இங்கே வரதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு எல்லா மருத்துவரையும் பார்த்து ஆப்ரேஷன் நிறைய செய்து எதுவுமே முடியாத சூழ்நிலையில் கடைசியாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 3 நாளையில் நம்மளால் குணப்படுத்த முடியாது. அப்போ 3 மாதத்தில் குணப்படுத்த முடியுமா? அது உங்களுடைய வியாதியினுடைய தன்மையை பொறுத்தும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்தும், உயிர் சக்தியை பொறுத்தும், உங்களுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து மாறுபடும். சில பேருக்கு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். அது வியாதியை தன்மையை பொறுத்து நமக்கு மாறுபாடாகும். ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் துளியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த மூட்டு தேய்மானமாகட்டும் சரி, இல்லை கழுத்து வலியாகட்டும் சரி, இல்லை பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், யூரினரி பிளாடரில் ஏற்படக்கூடிய கற்கள், அதே மாதிரி குதிகால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஹார்ட்டில் அடைப்பு, இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், L4 L5 கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, இல்லை பித்தப்பையில் அதாவது ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் பிரச்சனை வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்கள் ஏற்படக்கூடிய புரை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியமில்லை. நான் பல நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன். நமது உடம்புல வெட்டக்கூடியது 2 தான். ஒன்று நகம், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகள் இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இதையும் நம்ம வெட்டலாம். இல்லை என்றால் முடி, 2 தவிர நம்ம உடம்புல எதையுமே வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ தயவு செய்து எந்த பாதிப்பாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை என்பது அவசியம் இல்லை. ஓகே, ஒரு சின்ன ப்ரேயரோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ப்ரேயர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. சர்க்கரையும் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெள்ளங்களை எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் அதே மாதிரி விஷத்தை பார்க்குற மாதிரி அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். திருப்பதி லட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். அப்படி இருந்து எனக்கு சுகர் குறையல. அது 200 250க்குள்ளவே தான் இருக்கும். அப்புறம் உங்கள் டிவிலாம் பார்த்து கொஞ்சம் பழம் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போய் காட்டின பிற்பாடு குறைஞ்சிடுச்சு. அது டாக்டர் சொன்னாரு, நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ண. மனசுக்குள்ள வெள்ளம் போட்ட பாயசம், வெள்ளம் போட்ட சக்கரை பொங்கல் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சொன்னதுல தைரியமா சாப்பிட்டேன். அதெல்லாம் குறைஞ்சிடுச்சுன்றாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது இந்த கை ஃபுல்லாக ஷாக் அடிக்கும் விட்டு அதுக்கப்புறம் 24 hours பெயின் இருந்ததுபடியே இருக்கும். விட்டு இருந்தேன். ஆக்சுவலாக போன் அண்ட் ஜாயின்ஸில் போயிட்டு அங்கே C5C6ன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்தாங்க. ஒன்றும் சரியா இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து கால் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வாங்கினோம். ஸ்லோவாக 2 மாதத்துலேருந்து ஒன்றும் இல்லை, 3வது மாதத்துக்கு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டு 100% ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து மென்சஸ் ஸ்டாப்ல வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக போயிட்டு இருந்தது. உடம்புல வந்து ரொம்ப பிளட் இல்லை, 0.5 தான் இருந்தது. அப்புறம் 2.5 இருந்தது. இதுக்கப்புறம் அவங்க உடம்புல வந்து பிளட் வந்து அவங்களுக்கு ஊறவே இல்லை. பிளட் வந்து அவங்களுக்கு வருஷம் வந்து 2 பாட்டில் நாங்கள் ஏற்றிட்டு தான் இருந்தோம். அப்படி ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 2 பாட்டில் ஏற்றிட்டு தான் இருந்தோம். அது மாதிரி 10 வருஷமும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் பண்ணோம். அவங்க எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படியே தான் இருந்தது. வருஷம் வந்து நாங்கள் பண்டிகை வந்து நாங்கள் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டாடுனது. ஆனா இப்ப வந்து பண்டிகை வந்து ஜிஹெச்ல தான் கொண்டாடுவாங்க. அங்க வந்து அட்மிட் பண்ணதுல வந்து சார் எதுவும் செய்ய முடியாது, இவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இவங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு வந்து மேரேஜே பண்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 months தான் சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அதுல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மருந்து நல்ல ஒரு இது இருக்கு. நானும் என்னுடைய மனைவியும் கடந்த 8 மாதத்துக்கு முன்னாடி 11 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து பார்த்தோம். என்னுடைய மனைவி வந்து 2 தடவை இன்சுலின் போட்டிருந்தாங்க. சுகர் அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து டாக்டரை வந்து டிவியில் பார்த்து அப்புறம் வந்தோம். எனக்கு சுகர் இருந்தது. அவங்க வந்து பார்த்தப்போ டாக்டர் வந்து நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் இன்சுலின் மாத்திரை எதுவுமே எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போவே எனக்கு பாதி சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து டாக்டர் சொன்ன மாத்திரைலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு முதல் இருந்ததை விட 15 கிலோ கம்மியாயிட்டாங்க வெயிட்டு. அப்புறம் இப்போ வந்து 8 மாதமாக மருந்து எடுத்தோம். 2 மருந்து எடுத்தோம். அந்த மருந்து எடுத்தோடனே அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, மருந்து நம்ம எடுக்க வேண்டாம், நீங்கள் நார்மலாக எப்பயும் கூட இருங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இருந்தோம். 3 மாதம் ஆச்சு மருந்து எடுத்து. இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கும். எந்த மருந்தும் எடுத்தது இல்லை. வீடு 2வது மாடி வீடு. ஒரு நாளைக்கு 15 தடவை ஏரியா இருக்கேன். நான் மேலே 3வது மாடியில் வாட்டர் டெய்லி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மசூதிக்கு 5 தடவை போயிருக்கேன். அது 2வது மாடி. ஏறி எந்த விதமான டயர்டு இல்லை. டாக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லலாம் போட்டுருக்கேன். எனக்கு வந்து 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் இந்த டைடாய்டு, இந்த கழுத்தாண்ட கனமா இருந்துச்சு, சுகர் எல்லாம். இவர்கிட்ட வந்து 3 மாசத்துலேயே எனக்கு நல்லா ஆயிடுச்சு. என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி நைட்டு பார்த்தா 12 மணி ஆனவொன்னே மூச்சு வந்து அப்படியே நின்றோம். எனக்கு வந்து பயந்து போயிடும். அப்படியே கண்ணு மொழிலாம் நட்டமாக நின்றோம். சார்ட்ட வந்து அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கானே ட்ரீட்மெண்ட்டுக்கான வந்தேன். வந்து ஒரு 5 நாளையில் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ஒரு 1 மாதம் கூட ஆகல, அப்பாவுக்கும் அதே மாதிரி இருமல் வீசிங் ஜாஸ்தி இருந்துச்சு. அப்பாவுக்கும் கூட்டி கொண்டு வந்து காமிச்சு 64 வயசு ஆகுது. கண்ணு நல்லா தெரியுது. அப்பாவுக்கு வந்து காது நல்லா கேட்குது. காது கொஞ்சம் லைட்டாக மந்தமாக இருந்துச்சு, காது கேட்குது. இப்போ சித்தப்பா வந்து டெல்லியில் ஐஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சுகர் கணியை காமிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கும் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப வருஷமா தைராய்டு இருக்குது. ஒரு 15 வருஷமா இருக்குது. எங்கெங்கேயும் பார்த்தா முடியல. 12 வருஷமா. சுகர் வந்து 2 வருஷமா இருக்குது. இப்போ இந்த சம்சாரத்துக்கு நல்லபடியாக தைராய்டு ப்ராப்ளம், 2வது சுகர் ப்ராப்ளம், கை கால் வலி,
கண் எரிச்சல், தூக்கம் வரல. மறுபடியும் உடலில் வந்து நீர் கட்டி ஏதோ ஒரு 4-5 இடத்துல இருக்குதான். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட வந்துருக்கோம். நம்ம டாக்டர் நிகழ்ச்சிகளை அதிகமாக நான் டிவியில் பார்ப்பேன். பார்த்தது நல்ல கருத்துக்கள், சில மூலிகை நானும் செய்து சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இவர் ஈரல் சொன்னார் பார்த்தீங்களா, இது ஏற்கனவே டாக்டர் இதில் சொல்லிக்கிறேன் டிவியில். அதை பற்றி நான் பேஸ்ட் போட்டு வளகாட்டுக்கு கையில் வளர்க்கி இருக்கிறேன். சொத்த பல் வந்து இதுவரையில எனக்கு சொத்த பல் இருக்குது, நோய் இல்லை, எதுவும் இல்லை. என்னோட பையனுக்காக காது ப்ராப்ளத்துக்காக நான் வந்தேன். அவனை வந்து மந்தவெளியில் ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து எதுவும் பண்ண முடியாது, நரம்பு ப்ராப்ளத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து ஒரு 5 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பரவாயில்ல, இப்போ ஓரளவு கேட்குறான், நல்லா கேட்குறான். 17 இயர்ஸாக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து 4 மந்த்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு 50% இப்போ நல்லா இருக்குது. நைட்டு நல்லா தூங்குறேன். முன்னையில் நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு மூச்சு விட முடியாது. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. இந்த பொண்ணு வந்து பிடிஎஸ் டாக்டர், பல் டாக்டர். நான் வந்து சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. எல்லா ஜாயின்ட்ஸ் பெயின்லையும் மைனர் ஜாயின்ட்ஸ்லையும் ரொம்ப பெயின் இருக்கும், அது இருந்தது. ப்ளஸ் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. தைராய்டுக்கு வந்து எனக்கு 10 இயர்ஸாக வந்து நான் அலோபதிக் மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொமட்டாய்டு வரதுக்கே அந்த தைராய்டினுடைய கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த தைராய்டு மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சார்கிட்ட வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 மந்த்ஸ் ஆகிட்டு இப்போ 3rd மந்த் ரன்னிங். வெயிட் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 60 kgs இருந்தது, இப்போ வந்து 54 kgs தான் இருக்குது. வெறும் சார் கொடுக்குற மெடிசன்ஸில் தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து எல்லா ஜாயின்ஸ்லையும் வந்து நார்மல் பெயின்ஸ் வந்து எந்த ஒரு ஜாயின்ஸ்லையுமே இப்போ பெயின் இல்லை. கேன்சர் பேஷண்ட் நம்ம இடத்த வந்தார். கேன்சர் பேஷண்ட் மோட்டர் சரியாக வராமல் வாயு கொஞ்சம் மோசம் இருக்குது, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் நம்பிக்கையாக இருக்கேன். நான் 2 ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் ஜிஹெச் மூலமாக தண்ணி வச்சேன், நான் வாயு வாக்கணும் போயிட்டு வயசு சம்பந்தம் எந்த ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது. ஏன்னா வாயு வாக்கணும் சாப்பிடமாதிரி தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு மிச்சப்படி எனக்கு எல்லாமே நல்லா 4 மாதம் மாதிரி இல்லை. மறுபடியும் நல்லா 4 மாதம் நடக்கிறோம், போகிறோம், வரேன். சாப்பிட வெறும் கஞ்சி தான் குடிச்சிடுறேன். வெறும் கஞ்சி பாடம் இருக்கேன். அப்படி இருந்து இந்த மாதிரியில் எனக்கு ஒரு எனர்ஜி, எனக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு உடம்பு காப்பாற்று. பையனுக்கு வந்து 3 வயசுலேருந்தே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து அது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இருந்தே நிறைய மருந்துங்க சாப்பிட்டு டாக்டர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள்ல நல்லா போயிடும், இன்னும் 1 வருஷத்துல நல்லா போயிடும், 2 வருஷத்துல நல்லா போயிடும்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பியே ஹாஸ்பிட்டல் மருந்தையே தான் நம்பி இவ்வளோ காலமாகவும் ஹாஸ்பிட்டல் மருந்து தான். இப்போ அவருக்கு வந்து 19 வயசு, 18 வயசுல போன வருஷம் ஆகஸ்ட்ல வந்து அவருக்கு வந்து வயிற்றுல டியூப் போட்டு இப்போ 1 வருஷமா அவருக்கு வந்து டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு 4 வாட்டி செஞ்சு ஆகணும். டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு 4 முறை, ஒரு நாளைக்கு 4 முறை 4 முறை செஞ்சு ஆகணும். அப்படியே நம்ம டைம் வந்து 6 ஹவருக்குள்ள செய்யணும். அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா, டைம் ஓடிடுச்சுனாக்கா அவருக்கு முகம், கை, கால், வயிறெல்லாம் வீங்கிடும். மருந்து 1 மாசத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக் நிறைய கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும். அப்படி ஒரு நிலைமை அவருக்கு. இப்போ இங்க நாங்க போன வாரம் புதன்கிழமை தான் இங்க வந்தோம், இந்தியாவுக்கு வந்தோம். மறுநாள்ல இருந்து நம்ம டாக்டரோட அட்வைஸ் கேட்டு நாங்க அப்படியே அவரோட டயாலிசிஸை வந்து குறைச்சி இப்போ ஒரு நாளைக்கு 1 வாட்டி தான் செய்யறோம். இந்த 1 வாரத்துல 1 வாட்டி தான் செய்யறோம், நைட்டு 1 வாட்டி தான் செய்யறோம். அவருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ அவருக்கு வந்து கால் கை வீங்கல, முகம் வீங்கல, நார்மலா இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இன்னும் அடுத்த வாரம் மலேசியா போறதுக்குள்ள கம்ப்ளீட்டாக வாரத்துக்கு ஒண்ணா மாத்திடுவோம். ஓகேவா? இதுலயும் நீங்க கொடுத்த மருந்து நாங்க இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. இந்த பயிற்சிகள் மட்டும்தான், ஒரு டயட் மட்டும்தான். வயிற்றுல கர்ப்பப்பை மேல கட்டி இருந்தது, அது இல்லாத சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போனேன்,
ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து டிவி பார்ப்பேன், செவ்வாய்க்கிழமை ஒரு வாரம் விடாத நான் டிவி பார்ப்பேன். அப்போ இந்த டாக்டர்கிட்ட நாங்கள் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து 2 மாதம் மருந்து கொடுத்தாரு. 3ஆவது மாதம் மருந்து வேலை சாப்பிட்டோம். ஸ்கேன் எடுத்தோம், கட்டியே இல்லைன்ட்டாங்க. 4 months பேக் வந்து பேக் பெயின், கை வலி, கால் வலி எல்லாமே இருந்தது. இருந்தாலும் எல்லா டாக்டர்கிட்டையும் போனால் ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நான் ரெட் கிராஸில் ஃபேமிலி கவுன்சிலராக இருக்கேன். பல பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் சாரோட ப்ரோக்ராம் வந்து மின் டிவியில் பாருங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க. அது என்னால் டைம் இல்லாமல் பார்க்க முடியல. அப்புறம் எங்கள் மூத்தார் வந்து வேலூரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு முறை ஐஷன் போவோம் சார் அப்படின்னு ஒய்ஃப் அப்படின்னாங்க. அப்புறம் சாரை வந்து மீட் பண்ணப்போ அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போ வந்து 4 months எடுத்தோடனே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கண்டினியூஸாக குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறந்ததுலேருந்தே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவார், கல்யாணத்துலேருந்து நிறைய பிரச்சனை இருக்குது, எந்த பார்ட்ஸுக்கு டாக்டர் வேணும்னு சொல்லி எல்லா பார்ட்ஸ்லையும் டாக்டர் காமிச்சாச்சு அப்படியே ஒரே கிண்டல் கேலி எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இந்த உலகத்தை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு. அப்புறம் சார்கிட்ட வந்தோடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக நிறைய கேஸை நல்லா சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். அவரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு அவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லீவே இல்லாதனால இன்னைக்கு லீவு போட்டு வர வச்சிருக்கேன். மலேசியா ஈப்பப்பட்டணத்து வந்திருக்கேன். எனக்கிட்ட சுகர் இருக்குது. ஆனால் கை வலியால் ரொம்ப வருஷமாக நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஐயா நவீன் பாலாஜி ஐயா வந்து கை தூக்கி விட்டு வர்மம் பண்ணார். உடனே எனக்கு நல்ல குணமாக இருக்குது. நான் அம்மாவுக்காக இங்கே ட்ரீட்மெண்ட் ஹெர்போ கேர் சென்டருக்கு 2 மாதமாக வந்துட்டுருக்கேன். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ சுமாராக இருக்குது அவங்களுக்கு. முதல்ல இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்களுக்கு. முட்டி வலி, சுகர் 5 மாதத்தில் மருந்து சாப்பிட்றது சுமாராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது இப்போ உடம்பு. எனக்கு வந்து ஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு கண்ணாடி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டரு. இப்போ இவர்கிட்ட வந்து பார்த்ததுனால அவர் என்ன சொன்னார், கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்ணாடி போட வேண்டாம், கண்ணாடி போட அவசியமே கிடையாது, நான் உங்களுக்கு டேப்லெட்லேயே குணப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மூட்டு வலிக்காக வந்தேன். 2-3 பிரச்சனை இருந்தது, கழுத்து வலி இருந்தது, அதெல்லாம் இப்போ சரியாயிட்ருக்கு. 6 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. அவளுக்கு வந்து டான்சில் பிரச்சனைக்காண்டி நாங்கள் வந்திருக்கேன். டான்சிலுக்கு வந்து வெளியில் காமிச்சப்போ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு. சார் ப்ரோக்ராம் வந்து நான் 2 மாதமாக பார்த்தேன். சரி ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் இங்கே ஹெர்போ கேரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். 4 மாதம் பாப்பா மெடிசின் சாப்பிட்டா. இப்போ ரொம்ப க்யூர் ஆயிடுச்சு. அவளுக்கு கொரட்டை ரொம்ப இருந்துச்சு, சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு, காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. மாதத்தில் 2 நாள் அடிக்கடி காய்ச்சல் வந்துடும். சாப்பிடும்போதெல்லாம் தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுவாள். இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து 2-3 வாரத்தில் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இப்போ பாப்பாவுக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் டிவியில் பார்த்து தான் இங்கே வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ஹோமியோபதி, அலோபதி அங்கே இங்கேயும் நிறைய எடுத்துட்டேன். பட் எனக்கு க்யூர் ஆன மாதிரி தெரில. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தது பிறகு எனக்கு ரொம்ப பெட்டராகவே நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக அந்த மாதிரிலாம் ஃபீலிங்காக இருக்கும். பட் இப்போ அப்படிலாம் இல்லை, எனக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா இங்கே வந்து அவங்க மகனை கூட்டிகிட்டு வந்தார். அவர் பேர் வந்து ரவி கிருஷ்ணன். அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னியும் ப்ராப்ளம் அவருக்கு. அவங்க வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு மருந்தோ மாத்திரை எதுவும் சாப்பிட்றதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து டயாலிசிஸ் தான் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ டயாலிசிஸ் செய்கிறதுல ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு மாத்திரையும் எடுக்கிறதில்ல, எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எடுக்கிறதில்ல. அவர் இப்போ வந்து இங்கே சொல்லிக் கொடுத்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நல்லா இருக்கார். எனக்கு 20 வருஷமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குது. நான் 10 வருஷமாக இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும்
ரொம்ப எராட்டிக்காக இருந்தது ஃபிகர்ஸ்லாம். இப்போ மக்கள் டிவியை பார்த்து இந்த டாக்டரை பார்த்தேன் February மாதம் 2014. இங்கே வந்த உடனே மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பல பிரச்சனைகள் இப்போது உடம்போட சிம்டம்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இல்லை. இந்த அடிக்கடி சோர்வு அதெல்லாம் போய் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது இப்போது. சுமார் 2 ஆண்டுகளாக நீரிழிவு நோய்க்காக சிகிச்சை பெற்று நல்ல சிறந்த முறையில் இப்பொழுது ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. இவருடைய பணி மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்தது. இப்போது மருந்து போட்டு 1 வாரமாக ஃபிக்ஸ் வரல. குழந்தை கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. சர்க்கரை வியாதிக்காக நான் வந்தேனுங்க. அதற்கு முன்பாக இந்த சர்க்கரை வியாதிக்காக நான் சென்ற இடங்கள்லாம் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இங்கேருந்து 2 விமானங்கள் பிடித்து போய் ஒட்டகப்பாலியில் ஒருத்தர் மருந்து கொடுக்குறாங்கன்னு 20,000 ரூபாய் செலவு பண்ணிவிட போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்போது அது சரியாகலை. எனக்கு இதில் நம்பிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மனைவி தான் இந்த மக்கள் தொலைக்காட்சியை செவ்வாய்க்கிழமையான எந்த வேலையும் இருந்தாலும் விட்டுட்டு பார்ப்பாங்க. அவங்க தான் முதல் நான் வரலன்னா கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து சாரை நான் முதல்ல அறிமுகமான ஏறக்குறைய 20 மாதங்களுக்கு முன்பாக. அதற்கு பிறகு ஓரளவுக்கு சர்க்கரை இப்பொழுது கட்டுக்குள் இருக்கிறது. மேலும் எனக்கு லிவரில் ஃபால்ட் இருக்குன்னு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாங்க தமிழ்நாடு ஆஸ்பத்திரியிலையும் அதாவது மாஸ்டர் செக்கப் செய்யும்போது கண்டுபிடித்து கூறினார்கள். அப்போ சார் ஒரே ஒரு தடவை தான் லிவர் கேர்ன்னு ஒரு பாட்டில் மருந்து கொடுத்தார். அதை சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு சமீபத்தில் செக் பண்ணி பார்க்க சொல்ல அது லிவர் சரியாகிடுது அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. எங்கள் மனைவிக்கு காலில் அடிபட்டு இருந்தது. நாங்கள் புத்தூர் கட்டின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் வேறு இடத்துலையும் போய் பார்த்தோம். பார்த்த பிறகு சரின்ட்டு சார் கையில் வந்த பிறகு அந்த ஒரு மருந்து கொடுத்தாரு, ஆயில்மெண்ட்டு. அதுக்கப்புறமா உள்ளுக்கு சாப்பிட்றது கொடுத்தாரு. அதுவும் இப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பித்தப்பையில் கல் இருக்குன்னு நீங்கள் வந்தேன். இப்போ 1 மாதமாக மெடிசன் எடுக்கிறேன், பரவாயில்ல. பெயின் அதிகமாக இருந்தது சார். 4 months 5 months அதிகமாக இருந்தது. ப்ளீடிங் ஓவர் ஆகும். இது 10 நாள் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு பெயினே இல்லை. கரெக்டாக அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. 15 வருஷமாக சளி சம்பந்தமான தொந்தரவு ரொம்ப இருந்தது. படிக்கிறப்பவே இருந்தது. இப்போது 2வது நாள் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நிலைமை இருந்துச்சு. ஸோ இப்போது இம்ப்ரூவ் ஆகணும்னு நம்பிக்கை வருவாங்க. இடுப்பு எலும்பு கழுத்து எலும்பு தேய்மானத்துடன் இருந்தேன். அந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்து கொண்டு இருக்க சொல்ல நவீன் பாலாஜி ஐயா என்னுடைய ப்ராப்ளத்தெல்லாம் கரெக்டான முறையில் ரிப்போர்ட் பண்ணார். சொல்லிட்டு சொல்ல நான் பார்த்துருந்து நான் 1 மாதம் மந்த் எடுத்தேன். இந்த கை இந்த தலைக்கு வராமல் இருந்தது. இந்த ஜெக்கு தூக்கி தலையில் வர முடியாமல் இருந்தது. தண்ணியை ஊற்ற முடியாமல் இருந்து இந்த நவீன் பாலாஜி ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு இவ்வளோ வருஷமாக அடிக்கடி பெயின் இருக்கும். அந்த மென்சுரல் ப்ராப்ளத்தில் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ 2 months-ஆக எனக்கு அந்த பெயினே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர்கிட்ட ஒரு 6 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இவருக்கு ஒரு 15 வருஷமாக கால் பாதம் கை பாதத்தெல்லாம் சர்க்குலேஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த 6 மாதத்தில் அவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சர்க்குலேஷன் மெயினாக பாதத்தில் நல்லா ஈட்டு பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த மருத்துவத்தில் வந்ததுக்கு. எனக்கும் சுகர் இருந்தது. டாக்டர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் அது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எனக்கு சுகர் இல்லை, எல்லாமே நார்மலில் இருக்குது. எந்த ஒரு டேப்லெட்டும் நான் இதுவரையில் எடுத்துக்கல. சார் கொடுத்த மெடிசனோடு அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்றைக்கி எதுவுமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு மெடிசின் லாக்ஸ் டீ அப்படின்ட்டு அதை மட்டும் நான் குடிக்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கேன்.
நான் வந்து டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி வந்தேன். இப்போ ஒரு 7 நாள் வந்து ஹெர்போ கேர் சென்டர் ஈரோட்டில் இருந்தேன். அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்போ நான் வந்து ஒரு 3-4 கிலோ குறைஞ்சி இப்போ என்னோடய கால் வலி இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நல்லா இருக்கிறேன். கால் வலிக்கு தான் வந்தேன். கண்ணில் தண்ணியாக வரும். இப்போ ஊசி போட்டே 2 மாதம் ஆச்சுங்க சார். கண்ணே மூட முடியல, தூக்கமே வராது. அப்பப்போ ஒரே நமைச்சலாக இருக்கும். அப்புறம் உடம்பெல்லாம் வேற நமைச்சலாக இருக்கும். ஆமாங்க சார், ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். ஓகே, வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க? வெயிட் 7 கிலோ. 7 கிலோ, சூப்பர். எனக்கு 25 ஆண்டுகளாக சர்க்கரை நோய் இருந்தது. கடைசி நிலையில் இன்சுலின் போடக்கூடிய நிலை. காலை 30 யூனிட்டு, இரவில் 15 யூனிட்டு. 7 ஆண்டுகளாக அவ்வாறு செய்து கொண்டிருந்தேன். மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு 2012 இங்கே சென்னைக்கு வந்து அப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்து அது படிப்படியாக குறைந்து சுகர் பவுடர் மட்டும் காலையில் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் போடக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாலேயே நான் பைபாஸ் பண்ணிட்டேன். திரும்பி 2வது ஒரு ட்ரிப்பு, அடுத்து ஒரு ட்ரிப்பு அந்த ஹார்ட்டுக்காக ஒரு ஆனுவல் டே ஒன்று போடுவாங்க டெஸ்ட்டுக்காக. அப்போ பண்ணும்போது ஒரு 20% அடைப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. வந்து சொன்னேன், அதுக்கு நீங்கள் சுகர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும் போதே அப்போ அவர் சொன்னார், நம்ம மருந்தே போதும், நீங்கள் அதை ஒன்றும் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு அதை சார்த்து ஒழுங்காகி போச்சு, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் போன மாதம் திடீரென்று ஒரு குடும்ப விஷயமாக பேசியிருக்கும் போது திடீரென்று இந்த கை அப்படியே ஒரே ஆட்டமாக ஆகிட்டு போச்சு. ஒன்றுமே புரியலை எனக்கு. அப்புறம் கை எப்படி மடச்சின்னு சும்மா இருக்கும்போது ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த பகுதி பூராவே அப்படியே ஒன்றுமே புரியலை. அடுத்து உருவமெல்லாம் 2 உருவமாக போச்சு. டாக்டர் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது 2 உருவமாக இருந்தது ஒரு வாரத்துக்கு. அப்படியே இருந்து அதுக்கு பிறகு அவர் தான் வந்து எங்கள் ஈரோடுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் ஒரு வாரம் இருந்தேன். டெய்லி வர்மா, மண்குளியல், எண்ணெய், அந்த இம்யூன் ஆயில் குளியல் இப்படியெல்லாம் போட்டு பரவாயில்லை. இப்போ திரும்பியும் நேற்று வந்து திரும்பி இங்கே வர்மா பண்ணுறது தான் வர சொன்னார் தனியாக. ஆக வர்மா நீங்கள் அனைவரும் செய்யணும். மருந்து மட்டும் சாப்பிட்டா போதாது. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு பார்வை ஒழுங்கானது காரணம் வர்மா தான். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் பையன் வேலை செஞ்சு எவ்வளோ செலவு பண்ணான், நல்லாவே ஆகலை. அந்த லெட்டினில் இப்படி உட்கார்ற லெட்டினில் உட்காந்து எழுந்துக்கவும் முடிய மாட்டேங்குது என்னால். உட்காந்தாக்கா லெட்டின் போயிட்டு காலை கழுவ முடியல, கை சரியாக வரல, கழுவ முடியல, எழுந்து நிமிர முடியல. அந்த இடுப்பு அப்படியே இழுத்து பிடிச்சின்னு இருக்குது. அப்படியே கை கால் விரலெல்லாம் வீக்கம், மூட்டு வீக்கம். 35 வயசுலேருந்து எனக்கு அப்படியே தான் இருக்குது மூட்டு வலி. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது இங்கே வந்ததுனால. எனக்கு ஹிப் பெயின் இருக்குது. அப்புறம் ஹிப் பெயின், கொலஸ்ட்ரால் ஒரு 396 இருந்தது. இப்போ வந்து ஒரு மாதமாக நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய வெயிட்டு வந்து 4 கிலோ இறங்கியிருக்கு இப்போது அட் ப்ரெசண்ட்டு. இப்போ என்னுடைய உடம்பெல்லாம் கொஞ்சம் லேசாக இருக்குது இப்போது. ஹெர்போகேர் நேரடி தொழில் முனைவோர் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே எளிமையாக பெண்கள், இளைஞர்கள், ஓய்வு பெற்றோர் குறைந்த முதலீட்டில் நேரடி வருமானம், நிலையான வருமானம் பெற டாக்டரின் பரிந்துரை இல்லாமலேயே ஹெர்போகேர் இயற்கை மூலிகை உணவுப் பொருட்கள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள், நவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கொசுவை கொல்லும் கருவி போன்றவற்றை வாங்கி வீட்டில் இருந்தபடியே வியாபாரம் செய்ய ஓர் அரிய வாய்ப்பு. வாருங்கள், ஹெர்போகேர் நேரடி தொழில் வாய்ப்பில் இணைந்திடுங்கள். வளமான நிலையான வருமானம் பெறுங்கள். உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு. தொடர்புக்கு 8508500055, மற்றொரு எண் 8508600055. கழுத்து மூட்டு இடுப்பெலும்பு தேய்மானமா, சர்க்கரை பித்தப்பை இதய அடைப்பா, கண்கள்ல பாதிப்பா? கவலையே வேணாம். உடல்ல ஏற்படுற அனைத்து தீராத நோய்களுக்கும் எளிமையாகவும் உணவு கட்டுப்பாடின்றி ஆபரேஷன் இல்லாம சிகிச்சை பெற வர்மா ஆசான் மருத்துவர் SR நவீன் பாலாஜி தலைமையில் இந்தியாவில் 30க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட வர்ம சிகிச்சை மற்றும் இயற்கை மருத்துவமனை ஹெர்போகேர் மருத்துவமனை. தொடர்புக்கு ஹெர்போகேர் மருத்துவமனை பிரைவேட் லிமிடெட் 8508510000 8508590009.